பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த மெசேஜினுடைய தலைப்பு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த மெசேஜுடைய தலைப்பு இதுதான். சரி, ஏசப்பா வருகிறாரு. அதே வெளிப்படுத்தல் 22வது விசேஷம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒரே அதிகாரத்துல 2 வாட்டி சொல்லப்பட்டிருக்கிற இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஏசப்பா வர்றாரு. எதுக்கு வர்றாரு, ஏன் வர்றாருன்னு நிறையவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறோம், ஏதோ ஞானஸ்தானம் பெற்றோம், ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்றதுக்காக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்கள்ல தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து வர்றாரு, சரி ஓகே எல்லாமே ரைட்டு. ஆனா நாம எப்படி இருந்தா அவரோட கூட போக முடியும், நம்ம அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத இந்த நாட்கள் நமக்கு போதிக்க போறார் ஆண்டவர். இந்த கர்த்தருடைய வருகை இருக்க போகுது, ரகசிய வருகை ஒண்ணு இருக்க போகுது. அந்த வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமா எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு போதிப்பாராக. ஆமென். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். எங்க வந்தார்? யோவானிடத்தில் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறுவதற்காக வருகிறார். நாம என்ன செய்யணும்? இப்ப அநேகருடைய காரியம் என்ன அப்படின்னா, ஞான ஸ்நானம் எடுங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் நாட்கள் செல்லும், ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு இன்னும் நாட்கள் செல்லும், அதனால நான் கொஞ்சம் உலகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறேன்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அங்க யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்படிக்காக வருகிறார். ஆனால் யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில யார் யார் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, அநேகர் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நான் ஆவியில் உணர்கிறேன். ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை இந்த நாட்களிலே. ஆமா, ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு அநேக பிள்ளைகள் வாஞ்சியாய் தவிக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் தான் வேற காரியங்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சதுனால ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிற ஊழியக்காரர்கள் இல்லை. ஞானஸ்தானம் கொடுங்கன்னா நாள் போகட்டும் மாதிரி. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஞானஸ்தானம் ஒரு ஆத்துமா ஆயத்தமா இருந்தாலும் அந்த ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். இடம் கொடுங்கள், ஞானஸ்தானம் கொடுக்கிறதற்காக இடம் கொடுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு, ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா இன்னொரு 10 ஆத்மா வரட்டும் காவல் இருக்க வேண்டாம். ஒரு ஆத்மாவா இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு கர்த்தருடைய காரியங்களை, பரிசுத்தத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து, பாவத்திலிருந்து வெளியில வரைய காரியங்களை சொல்லிக் கொடுத்து அந்த ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களில் சொல்லுகிறார். ஆத்துமாக்கள் சேரட்டும், 10, 50, 100 சேரட்டும் சொல்லி காத்திருக்காதபடிக்கு ஒரு ஆத்துமாவா இருந்தாலும் இந்த நாட்களில் காலமினி செல்லாது. அதனால் அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்காதபடிக்கு நிர்விசாரமாய் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் ஞானஸ்தானம் எடுத்து விடுங்கள். இனி நாள் இல்லை, சீக்கிரமாய் கர்த்தருடைய வருகை இருக்க போகிறது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ பாருங்கள். இத்தனை ஆண்டு காலம் துர்மார்க்கமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டீர்கள். இனி நாட்கள் இல்லை. இது கூட உங்களுக்கு கடைசியாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம், இன்னும் பல விதமான பாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களில் தேவன் வெளியே வாருங்கள் என்று சொல்கிறார். ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, ஓகே. அப்புறம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே
இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த நாட்களே. அங்கே யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார். வருகிற கோபம் ஒன்று உண்டு. அந்த யோவான் ஸ்தானன் அந்த இடத்திலே வரும் கோபம்ங்கிறத ஏன் சுட்டி காட்டியிருக்கிறார் என்றால், நியாய தீர்ப்பை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சொல்றாங்க, ஏசு கிறிஸ்து அன்பானவர், நீங்க அன்பா பேசுங்க, ஏன் கடிந்து கொண்டு பேசுறீங்க இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் விரியன் பாம்பு குட்டிகளே, பெச நிறைந்த மனிதர்களே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகைத்தை காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்தானன் கேட்கிறார். நாட்களிலே ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டாம். மனம் திரும்புங்கள். முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானத்துக்கு ரொம்ப டைம் கொடுக்காதீங்க. இனி நாட்கள் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மெசேஜ அநேக பிள்ளைங்க யூடியூப்ல கேட்கிறீங்க. அநேக பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் தொடப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை யாராவது நீங்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்லுகிறேன், ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படி சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாட்கள்ல நிறைய சர்ச்சுகள்ல தெளிப்பு ஞானஸ்தானங்கள் கொடுக்குறாங்க, பலவிதமான ஞானஸ்தானங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஞானஸ்தானம் ஜலத்திலிருந்து அவர் கரையேறின உடனே, வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜலம் தண்ணி ஒன்று வேண்டும். நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தொட்டி வேண்டும், ஒரு குளம் வேண்டும். அந்த குளத்துக்குள் நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். யாராவது தெளிப்பு ஞானஸ்தானமோ இன்னும் பிற ஞானஸ்தானங்கள் யாராவது எடுத்திருப்பீர்கள் என்றால், குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருப்பீர்கள் என்றால், இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஞானஸ்தானம் செல்லாது. நீங்கள் உடனடியாக மூழ்கு ஞானஸ்தானம் எடுங்க. மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதனா நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜலத்தினால் மூழ்கி ஞானஸ்தானம் பெறணும். ஆவியினால் என்றால் பரிசுத்த ஆவியினால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த இரண்டு காரியங்கள் இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இன்றைக்கு சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை சபைக்குள்ள யாரும் கொண்டு வரல, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினம் சபையில் கூட்டி சேர்த்தார் என்றுதான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வராங்கன்னா, உலகத்துல இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவனா? கிடையாது. அந்த சபைக்குள்ள வந்துதான் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்கள்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அது என்ன? இரக்கத்தின்படி நம்ம செய்த நீதி, நம்ம இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லிக்கிட்டாரு. அதனால நம்ம நீதி நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நீதி நிமித்தமா அவர் நம்மளை ரட்சிக்கல. நம்ம வைத்த அன்பு, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவர் வைத்த அன்பினால நம்மளை என்ன செய்திருக்கிறார்னா ரட்சித்திருக்கிறார். அது எப்படி ரட்சித்திருக்கிறார்னா, நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் பெறணும். அதான் மறு ஜென்ம முழுக்கினாலும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஒருவன் உலகத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறி முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு அவனிடத்தில் பல மாற்றங்கள் உருவாகும். இன்றைக்கு அநேகர் நான் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்றுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு வாழ்ந்தாங்களோ அதே போலதான் இப்பவும் வாழுகிறாங்க. அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்புங்கிற உபதேசத்தை கற்றுக் கொடுக்காமல் சும்மா தொட்டிக்குள்ள முக்கி அந்த மாதிரி விட்ட காரியங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவனுடைய ஜெப ஜீவியங்கள், அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை
டோட்டல் சேஞ்சிங்கா இருக்கும். அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே கர்த்தருக்கு பிரியமாய் மாறிவிடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினால ஞானஸ்தானம். நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த பூமியில நம்ம வாழ்றோம் இல்லையா, இந்த பூமியில ஒருவேளை ஒரு மரணம் நமக்கு நேரிடுது. ஒருவேளை இல்ல, நம்ம இந்த பூமியில வாழுகிற எல்லாருக்குமே மரணம் நிச்சயம். அவன் மரணிக்கிறோம். இப்ப நம்ம சொந்த பந்தங்கள், வயதுக்கு மூத்தவர் எல்லாம் மரணிச்சிருப்பாங்க. அந்த மரணத்துக்கு பிறகு அவங்க நம்ம பார்க்கவே முடியாது. அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படித்தானா? அதேதான் ஞானஸ்தானத்துல ஒருவன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடக்கம் பண்ணப்பட்டுட்டான்னா அதுக்கு பிறகு அவனுடைய சுயங்கள் எழும்பக்கூடாது, அவனுடைய மாமிசம் எழும்பக்கூடாது, அவனுடைய சுயம் சாகணும், அவனுடைய மாமிசம் சாகணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வசனத்துல. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்ப ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தண்ணியில எப்போ அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீங்களோ அதுக்கு பிறகு கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறவன் எப்படி இருப்பான்? கிறிஸ்துவ போல இருப்பான். எப்படி இருப்பான்? அடக்கம் பண்ண பாவ மனுஷனுக்கு நம்ம செத்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு கிறிஸ்துவோடு விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட எழுந்தவன் எப்படி இருப்பான்? அவனுடைய நடைகள், உடைகள், பாவனைகள், பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாமே டோட்டல் சேஞ்சிங்கா இருக்கும். அவன் பழைய மனுஷன் செத்து போயிட்ட போறதுக்கு அவரோடு கூட எழுந்திருக்கிற மனுஷனுக்கு எப்படி சுயம் வெளிப்படும்? எப்படி மாம்சங்கள் கிரியேஷன்? யோசிச்சு பாருங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கைகள் அப்படியே சேஞ்சிங் ஆகும். அவன் அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்குரிய ஆசை மயக்கங்கள், இந்த உலகத்துக்குரிய இச்சைகள் எதுவுமே அவன்கிட்ட வராது. அவன் பரிசுத்தமா மாறுவான். எவன் ஒருவன் அப்படி மாறவில்லையோ அவன் உண்மையாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கல. ஒரு கடமைக்காக எல்லாரும் எடுக்கிறாங்க, நாங்களும் எடுத்துடுறோம், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாது. எப்படி தெரியுமா ஞானஸ்தானம் எடுக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அவன்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவானே தள்ளி மற்றவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் போக மாட்டார்கள். எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நாமளும் போய் தொட்டிக்குள்ள முங்கி எந்திரிச்சு வரக்கூடாது. நம்ம பழைய மனுஷன் முழுவதுமாக இயேசுவி நாமத்தினாலே சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய ஜனங்களே, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு பழைய கிரியைகள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய மூட நம்பிக்கைகள் எல்லாமே முடிஞ்சு போகணும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பங்கு பெறக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல ஞானஸ்தானம் பெற்று நாங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல பயங்கரமா துள்ளி எல்லாம் குதிப்பாங்க பாத்துக்கங்க. ஆனா விக்கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவாங்க. ஆமா, அதுனா பேய்களும் வேணும், கிறிஸ்துவும் வேணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேய்களுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிப்பாங்க. இந்த நாட்கள் எல்லாம் சொல்றாங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் புசிக்கலாம், சோத்திரத்தோட கூட புசிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய ஜனங்களை சிப்பா என்று அருவருக்கக்கூடிய காரியத்துல போய் எப்படி தேவன் கை வைக்க சொல்லுவார்? எப்படி? பவுல் சொல்லி இருக்கிறாரு. எதுக்காக சொல்லி இருக்கிறாரு? எதுக்கு சார் பவுல் சொல்றாரு? அவர் தான் சொல்றாரு. பவுல் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பேய்களுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பங்கு பெறக்கூடாதுன்னு பவுல் தான் சொல்லி இருக்கிறாரு. ஆட்கள்ல அநேக கள்ள உபதேசங்கள், இதுதான் கள்ள உபதேசங்கள். அந்த விக்கிரகங்களை சீப்போ என்று அருவருக்க சொல்லி கொடுத்த தேவன் இந்த நாட்களில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. வெளிப்படுத்தல நீங்க போய் படிச்சு பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம் என்று சொல்லி கள்ள ஊழியர்கள் போதிப்பார்கள் என்று வேதவசனம் இருக்கிறது. ஏசபேலின் ஆவிகளை வைத்துக் கொண்டு இருக்கிற ஊழியங்கள் இருக்கிறது, எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒருவன் கர்த்தருக்குள் வந்து விட்டான் என்றால், அதான் இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை யாரு வந்தாலும் தொட்டிக்குள்ள முக்கி கரையாத்தி விட்டுறது. அவன் மனம் திரும்பினானா, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறானா, எதுவும் கேட்கறது கிடையாது. ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்க வர்றான்னா அவனை 1 மணி நேரம் கூப்பிட்டு உட்கார வச்சு கர்த்தருடைய சத்தியத்தை போதிச்சு அதுக்கு பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவன் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கிறானா?
விக்கிரகத்துக்குள்ள கோயிலுக்குள்ள போகக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது பாவத்துக்குரிய எந்த ஒரு அச்ச அடையாளம் கூட உன்னிடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி போதித்து அவன் அதுக்கு ஒத்துக்கிட்டான்னா நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு யார் வந்தாலும் இந்த நாட்களை தொட்டில முக்கி விடக்கூடாது. ஞானஸ்தானங்கிறது பாவத்துக்கு மறிக்கிறது தான் ஞானஸ்தானம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருந்தா அவன் பழைய மனுஷன் சாக வேண்டும், புதிதாய் மாற வேண்டும். ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக வேண்டும். A to Z புதிதாக வேண்டும். எல்லாம் பேசிட்டு பாருங்க, எல்லாம் A to Z புதிதாக வேண்டும் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:15. ஆமென். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். நம்ம என்ன பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவினா பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நிச்சயமா பெற வேண்டும். ஒருத்தர் ஞானஸ்தானம் பெற்றுட்டானா பரிசுத்த அபிஷேகம் நிச்சயமா வேண்டும், நிச்சயமா வேண்டும். நாம் மறுரூபமாக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதான் சொல்றேன், நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இந்த நாட்கள் அநேகர் சொல்றாங்க, தேவன் அவருக்கு பயப்பட, இந்த வசனத்தை புடிச்சு வச்சுக்கோங்க அநேகர். எப்படி தெரியுமா? நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுறதுக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க, அதனால நீங்க ஆண்டவருக்கு பயப்பட வேண்டாம்லாம் போதிக்கிறவங்க உண்டு. அந்த பயப்படுகிறது எதுனா, நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நீங்கள் அடிமைத்தனத்தை கண்டு பயந்து ஓடாதீங்க, அடிமைத்தனத்துக்கு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிதான் வேதவசனம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படணும், பிசாசுக்கு பயப்படாது. அது அடிமைத்தனத்தின் ஆவிக்கு பயப்படக்கூடாது. அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல கர்த்தர் அன்பானவர், அதனால அவரெல்லாம் நம்ம தண்டிக்க மாட்டாரு. இன்னொரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, கர்த்தர் பிள்ளைகள், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, நீ அங்க எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நல்ல. ஒரு கை போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க அந்த நரகத்துல அழுகை பற்கடிப்பு எல்லாம் உண்டாயிருக்கு. நீங்க நரகத்தை பத்தி பைபிள் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகோதரி எங்கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, அப்படி நரகம் எல்லாம் ஒண்ணு கிடையாது சிஸ்டர், அப்படி ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க. ஆமா, நரகன் ஒண்ணு கிடையாது, நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு கிடையாது. நரகன் அப்படி ஆண்டவர் அன்பானவர் இல்லையா, அதனால அப்படி நரகன் ஒண்ணு உண்டாக்கி இருப்பாரா அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க ஊழியக்காரங்க. ஏசுவே சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்புக்கு பிறகு பாவம் செய்கிறவர்கள் நித்திய அக்கினிலே நியாய தீர்ப்பு பங்கடைந்தார்கள், நியாய தீர்ப்புக்கு பிறகு அங்க பங்கடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க எப்ப ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டீங்களோ அப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கு. அப்படி பேர் எழுதல, அந்த பேர் எழுதப்படாத காணப்பட்டவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு போதிக்கிறாங்க. கள்ள ஊழியங்கள் இதெல்லாம் இயேசுவுக்கு புறம்பான ஊழியங்கள், வசனத்துக்கு முரண்பா. ஏன்னா அதான் ஒருத்தர் சொன்னாரு, சில ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் மூளை பெருத்து போச்சு, மூளை பெருத்து போய் அது ரொம்ப கிரியை செய்யுது அந்த மூளைகள். அதனால ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, தீய வழி நல்ல வழி ரெண்டு வழியில் நான் வைத்திருக்கிறேன், உனக்கு எந்த வழி இருக்கோ அந்த வழியை சூஸ் பண்ணிட்டு போ. ஆனா நீ என்னுடைய வழியில் வர வேண்டும் என்றால், நித்திய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் என்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் நீ நிச்சய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி போதிக்கிற கூட்டங்கள் நிறையவாக இருக்கிறது. அதனால தேவனுடைய ஜனங்களே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அதனால சத்தியத்துக்கு மாறாய் வேத வசனத்துக்கு முரண்பாடாய் எந்த ஆட்கள் போதிச்சாலும் உடனே அந்த மெசேஜை விட்டு வெளியில வாருங்க. அதை உடனே வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியங்கள். ஏன் அப்படின்னா, நரகம் இல்ல, பாதாளம் இல்ல, மக்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்ல இப்படி என்று போதிக்கிறவர்கள் வேத வசனத்துக்கு முரண்பாடாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த அக்கினி நரகம் ஒன்று இருக்கிறது.
சொல்லுகிறது. அதிலே அவனோடு கூட யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் அவனுடைய செத்த கிரியைகளை செய்து கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நித்திய ஆக்கினை உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு நித்திய நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச பிறகு அவர்களுக்கு அந்த நித்திய ஆக்கினிலே போய் அவர்கள் பங்கடைவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாட்களில் அப்படி ஒன்று இல்லை என்று போதிக்கிறார்கள், மக்களை வஞ்சிக்கிறார்கள். நான் ஒன்று கேட்கட்டா அந்த நியாயத்தீர்ப்பு இல்ல, அப்படி ஒரு அக்னி கடல் இல்ல, அப்படி எல்லாம் சொன்னா தசால்ட்டு எல்லாரும் பாவம் பண்ணிட்டே இருக்கலாமே. அது நியாயத்தீர்ப்பு இல்லையே. பூமியில வாழ்வு எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து செத்து போயிடலாமே. நியாயத்தீர்ப்பு இல்ல, அப்படி ஒரு அக்னி கடல் இல்ல. பரலோகம் ஒண்ணு இருக்குன்னா நரகம் ஒண்ணு இருக்குது. இத போதிங்க. பரலோகம் ஒண்ணு இருக்குதா, நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்குதுன்னா நிச்சயமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு நரகம் என்று ஒன்று உண்டு. இன்றைக்கு இல்லை என்று போதிக்கிறார்கள், மக்களை வஞ்சிக்கிறார்கள். மக்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க, அப்படி ஒண்ணு இல்ல பிள்ளைகளே என்று சொல்லி போதிக்கிற கள்ள ஓன. அதான் கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கிறவர்கள் சொற்ப ஜனங்களா இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களே, நரகம் உண்டு, நரகம் உண்டு, பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத சாத்தானின் சேனைகள் ஜனங்களை கர்த்தருடைய பிள்ளையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறானுங்க. நான் இன்றைக்கு சொல்லுவேன், பரலோகம் ஒன்று இருக்குன்னா நரகம் ஒண்ணு இருக்கு. எச்சரிப்படையுங்கள், மன தெளிவடைங்கள், இப்படிப்பட்ட உபதேசத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் இந்த நாட்கள் எச்சரிப்பாய் சொல்லி கொண்டிருக்கிறார். நரகம் இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல. அப்ப உன்னோட சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே பாவத்தின் அடிமைத்தனத்தில் தான் இருப்பார்கள், பாவத்துக்குள்ளதான் மூழ்கி இருப்பாங்க. நியாய தீர்ப்பு இல்ல, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா அவங்க எப்படி வாழ்வாங்க? ஏனோ தானோ என்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட கிரியைகளை போதிக்கிற ஊழியக்காரர்கள் எச்சரிப்பை அடைவீர்களாக. உங்களுக்கு தான் முதலாவது நியாய தீர்ப்பு. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமா இருக்கிறது. முதலாவது உங்களிடத்தில் தான் நியாய தீர்ப்பு வரும் என்று வேத வசனத்தை புரட்டுகிற எந்த ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகளையும் கேட்கவே கேட்காதீங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6:2 வாசிக்கிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கப்படப்பட்டோம். என்னது? புதிதாக்குறதான், நம்மளை புதிதாக்குறதான். நாட்கள்ல இன்னைக்கு சொல்றேன், ரொம்ப வேதனைக்குரிய காரியம். ஆனா நான் ஒண்ணு சொல்லிட்டா, இந்த பலிபீடத்துல நின்னு ஒரு ஊழியக்காரங்க என்ன போதிக்கிறாங்களோ அதன்படிதான் அந்த மக்கள் செயல்படுவாங்க. முதலாவது போதிக்கிறவனை பார்ப்பார்கள், போதிக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் கொடுக்கிறவன் எப்படி இருப்பான்னு பார்ப்பாங்க முதல்ல. புரியுதா? அப்போ ஒருத்தன் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரனுடைய மனைவிகளா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரர்களாக இருக்கலாம். அவர்களை பார்க்க அந்த மக்கள் அவர்களுடைய அடிச்சூழலை பின்பற்றி நடப்பார்கள். அவன் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பிறகு என்ன நடக்குதுமா? ஊழியக்காரருடைய குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப எப்படி விசுவாசிகள் மனம் திரும்புவார்கள்? ஊழியக்காரருடைய குடும்பங்களிலே ஞான ஸ்நானம் பெற்று இருக்கிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் பழைய பாவங்களுக்கு சாகாதபடிக்கு இன்னும் அந்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? லிப்டிக் அடிக்கிறார்கள், காதல் பண்ணுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், பேசித்தனம் பண்ணுகிறார்கள். சபைக்குள்ளே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பொல்லாத அசுத்த கிரியைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நியாய தீர்ப்புகள் எப்படி தப்பித்துக் கொள்வார்கள்? பியூட்டி பார்லர், மேக்கப், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். நீ எல்லாம் பழைய மனுஷனுக்கு நீ சாகவே இல்லையே, நீ செத்துட்டினா நீ புனிதாய் மாறி விடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப வேதவசனம் பொய் சொல்லுகிறதா? உன்னிடத்துல ஒரு மாற்றம் இல்லை என்றால் நீ இன்னும் பழைய பாவ வழக்கத்தில் தானே இருந்து கொண்டிருக்கிறாய். ஒருவன் பழைய பாவத்துக்கு மரித்துத்தான் அவன் கிறிஸ்துவ உயிர்ப்பிக்கப்படுகிறான். நீ இன்னும் உயிர்ப்பிக்கப்படவில்லையே. ஏன் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் நீ இன்னும் பழைய பாவத்துக்கு நீ சாகவில்லை, உலக ஆடம்பரங்களுக்கு சாகவில்லை. ஐபுரம் எடுக்கிறது, லிப்டிக் போடுறது, இன்னும் கண்ணுக்குள்ள மை போடுறது, விபச்சாரத்தின் நோயது. வேதவசனம் சொல்லுகிறது, ஏசபேல் கண்களுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்துக் கொண்டாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமா, வெளிப்படுத்துதலும் இருக்கு.
வசனத்தை நான் எடுக்கவில்லை. வெளிப்படுத்தல இன்னும் இருக்கு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 17வது விசேஷம் 4வது வசனம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். நான் இன்னைக்கு சொல்லுவேன் அடுத்தவங்க அழகா நம்மளை பார்க்கணும்னு சொல்லி எவன் வெளியில மேக்கப் போட்டு போறானோ விபச்சாரன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் சகல அருவருப்போலை நடத்துகிறவள், அவன் சகல அருவருப்போலை நடத்துகிறவள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்லல. நீ பழைய பாவத்துக்கு செத்திருப்பாய் என்றால் இந்த காரியம் முன்னிடத்தில் இருக்காது. பிறன் நம்மளை அழகாக பார்க்கணும். வெளியில நம்ம தோட்டத்துல அழகா நம்ம மரியாதையா நடங்க, நல்ல துணி போடுங்க, நல்லா இருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் ஒருவன் உங்களை இச்சையோடு பார்க்க வேண்டும் என்று வெளியே நீங்கள் நடந்து போவீர்கள் என்றால் உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஏ விபச்சாரனே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம் நம்ம பகை என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேனே, உனக்கு மண்டல ஏறல அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இந்த நாட்களிலே மனம் திரும்பு. நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீ ரத்தாம்பரம் சிவப்பான ஆடைகள் அணிந்து பொண்ணும் ரத்தினங்களும் அது இது நீ என்னத்தான் நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க. லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஐப்ரோ எடுத்துட்டு கண்ணுக்குள்ள மைய போட்டுக்கிட்டு முடிய ஸ்ட்ரைட்டிங் பண்ணிக்கிட்டு சுருட்டி விட்டுக்கிட்டு நல்லா இருக்கிற முடியை போய் சுருட்டி விடுறாளுங்க, நல்லா இருக்கிற முடியை போய் ஸ்ட்ரெட்டிங் பண்ணிடுறாளுங்க. இவள்கள் எல்லாம் அதான் சொல்லிட்டோம்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் எதுக்காக அதெல்லாம் பண்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்காக அதெல்லாம் பண்றாங்க? ஆபாசமான துணி எதுக்காக போடுறாளுங்க? ஒரு பலிபீடத்துல ஏறினாலும் சரி, ரோட்ல நடந்து போனாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி போய்விட்டது. எப்படி போய்விட்டது? உலகத்தான பார்த்தாலும் அப்படிதான் துணி போட்டிருக்கான், இவள்களை பார்த்தாலும் இப்படிதான் துணி போட்டிருக்காளுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டா, இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்க நினைக்கலாம் ஒருவேளை ஆடையில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்தில் கொண்டு போடுறது உங்களுக்கு நலமா இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நாங்க துணியை இப்படி போட்டா பாக்குறவன் நல்லா பார்க்கட்டும், அவன்கிட்ட தான் சீர்கேடு இருக்குது, பாக்குறவன்கிட்ட தான் சீர்கேடு இருக்குது. அல்லது நாங்க எப்படி துணி போட்டு போனா அவங்களுக்கு என்ன? அப்ப அவன் சுத்தல. அதனால நீ ஒரு இச்சையோட ஒரு துணியை போட்டு நீ நடு ரோட்ல நடந்து போனீன்னா எதுக்கால வர எப்படிப்பட்ட பரிசுத்தமான பாப்பான். நீ பாப்பியா? நான் ஒண்ணு கேக்குறேன், நீ பாப்பியா? அப்ப இன்னொருத்தி செய்யற காரியத்தை பார்த்துட்டு தானே நீ இந்த வீட்டுக்குள்ள இந்த காரியங்களா செஞ்சுட்டு இருக்கிற. உலகத்துல இங்க கிழிச்சு போட்டு தொப்புள்ள கிழிச்சு போட்டு எங்க கிழிச்சு போட்டு துணி வந்தாலும் வாங்கி போட்டுக்கிறாள் கிறிஸ்தவர். நான் உலக பிரகாரமான மக்களை பேசவில்லை, கிறிஸ்தவர்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த அருவருப்பான ஆடைகள் வந்தாலும் வாங்கி போட்டுக்கிறார்கள். சிலவர்கள் பார்த்தா இந்த கையே இருக்காது, மானம் கட்டவளுக, இந்த கை இல்லாம ட்ரெஸ் போடுவாளுக, ஷால் உடம்புல ஷால் போட மாட்டாளுக, சீர்கட்டவளுக்கு சால் போட மாட்டாளுக. நீயா இந்த மெசேஜ கேட்டு எவ்வளவு குத்தப்பட்டீங்கன்னா மரியாதைக்கு மனம் திரும்பிடுங்க. அடுத்தவனுக்கு இச்சை உண்டு பண்ணிக்கிட்டு அவங்க ஏன் எங்களை பாக்குறாங்க? நீ காட்டுனா பார்க்கத்தான் செய்வாங்க, அவங்க இடருவாங்க. நீ அவனுக்கு இடர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிற என்றால் உன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தை வந்து தாத்துட்டு வராண்டவர். அதனால இன்றைக்கு உன் ஆடையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். துப்பட்டா போடு, முட்டிக்கு கீழே வர துணி போட்டு பழகு, மானத்தை மறைத்து பழகு. இல்லை என்றால் உனக்கு நியாயத்தீர்ப்பு நாள்ல உனக்கு நியாயத்தீர்ப்பு நிச்சயமா உண்டு. நீ யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு பாவமா? ஆடை இப்படி போட்டுட்டு வர்றதெல்லாம் ஒரு பாவமா நீ யோசிச்சா, நான் இன்னைக்கு சொல்வேன் அது பாவம். அன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு ஆவியானவர் ஒரு வார்த்தையை போடுகிறார். அந்த நாட்கள்ல ஆதாமும் ஏவாளும் துணிகரமாய் பாவம் செய்து நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன செஞ்சாரு? அவர்களுக்கு ஒரு ஆட்டை பலி செலுத்தி அவர்களுக்கு அந்த வஸ்திரத்தை அவர்கள் மானம் மறைக்கிறதுக்காக கொடுத்தாரு. இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் கொடுத்த துணியெல்லாம் சரி கிடையாது, நாங்க அங்கங்க காட்டிட்டு தான் போவோம்னு சொல்லி துணி போட்டு திரியிற கூட்டங்கள் அநேகமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனாலும் ஏத்துக்கிறவங்க ஏற்றுக்கோங்க. முன்னாடி காலங்கள்ல பெண்களுக்கு மேல் மாறாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மார்புக்கு வரி செலுத்தக்கூடிய காரியங்கள் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்திருக்கிறது.
அப்பொழுது ஒரு தாயானவள் என்ன செய்திருக்கிறாள்னா, தனக்கு ஆடை வேண்டும் என்பதற்காக ஒரு மார்பகத்தை வெட்டி அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. என்ன மாறாப்பு ஃபுல்லா எங்களை மறைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு நம்முடைய சரீரத்தை காமிக்க கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மறித்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்கள் அந்த மேல் ஆடைகளை வாங்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வாங்கி போய் இப்ப அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க காட்டிக்கிட்டு தான் தெரியும் ரோட்லன்னு சொல்லி இப்போ மேல் துப்பட்டாவே போடுறது கிடையாது. அப்படியே போட்டாலும் ஒரு சைடு தான் போடுறாளுங்க. நான் ஒண்ணு கேட்கட்ட, நீ கண்ணாடி முன்னாடி போய் உன்னை பாக்குறியா இல்லையா? நீ ஒரு அலங்கரிப்பா இருக்கலாம், உன்னுடைய ஆடை அலங்காரமா இருக்கலாம், நீ கண்ணாடி முன்னாடி போய் நிக்கும் போது டிஷர்ட் போடுறது, கீழே லெகின்ஸ் போட்டுட்டு ரோட்ல வர்றது, நான் உண்மையிலே சொல்றேன் சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது, சிங்கம் அவனை தேடி கெர்ச்சிக்கு அவனை சீரும்படி வந்த பொழுது ஒரு தாடை எலும்பை எடுத்து அவனை அந்த சிங்கத்தை அடித்து கொண்டு போட்டார் பார்த்துக்கங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல உள்ள பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பினாங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒருத்தர் இங்க துணி போட்டுட்டு ரோட்ல தெரிய முடியாது. ஏன் இப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னா, பரிசுத்த வாட்டிகள் பரிசுத்தவான்கள் சொல்ற குடும்பத்திலே இந்த கூத்து மூலம் நடக்குது. அப்ப எப்படி மக்கள் மனம் திரும்புவாங்க? திரும்ப மாட்டாங்க. போதிக்கிறவன் கரெக்டா இருந்தா தானே கேட்கிறவன் கரெக்டா இருப்பான். இங்க போதிக்கிறவன் குடும்பமே சரி கிடையாது, அப்புறம் எப்படி அந்த குடும்பங்கள் சரியா வராது. அதனால ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகும் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் உங்களிடத்தில் காணப்படும் என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள் நீங்க போக முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தா அவனுக்குள் ஒரு புதிதாக்குதல் உருவாகிவிடும், பழையவைகள் மாறிவிடும், ஒரு புதிதாக்குதலின் ஜீவியத்துக்குள்ளாய் அவன் கடந்து போவான். எனவே இன்னைக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றா ஓயாம பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறது, ஜெபம் பண்றது, இதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் நாட்கள்ல கர்த்தர் இருதயத்தை பாக்குறாரு. அதனால நம்ம வெளிப்பிரகாரத்துல என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல, ஆவி ஆத்துமா சரீரம் ரோமர் 12:1 வருங்க, என் சரீரங்களை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு ஆலயத்திலே பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கிறதற்காக ஒரு ஆலயத்துக்குள் வரும் பொழுது நீ இடலான ஆடைகளை போட்டு இடலா மல்லிகை பூவை வைத்து கிறிஸ்தவ வட்டாரங்கள் இது நடக்குது. இங்க இருந்து இந்த ஒரு மல்லிகை பூவை வச்சுட்டு திரியறாளுங்க, கொலுசு போட்டிருக்கிறாளுங்க. இது என்ன புதிதாக்குதல்? இது என்ன ஞானஸ்தானம்? இல்லையே, ஞானஸ்தானத்துக்கு ஒத்து வராது. சலங்கை போடுகிறது பிசாசி நாவி, பூ வைக்கிறது அது ஒரு பிசாசி நாவி. இதெல்லாம் தெரியாம சும்மா தொட்டிக்குள்ள முக்கி கரையெடுத்து விட்டுறது. நீ அதுக்கப்புறம் மனம் திரும்புவாங்க. அதுக்கப்புறம் எப்படி மனம் திரும்புவாங்க? இப்ப மனம் திரும்பாதவங்க அப்ப எப்படி மனம் திரும்புவாங்க? இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இவ்வளவு பெரிய பொட்டு வச்சுக்கிறாங்க, இங்க வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. யாரு ஞானஸ்தானம் எடுத்தவங்க? யாரு? நாங்க ஏசப்பா பிள்ளை, பிசாசின் பிள்ளை நீங்கள் உங்கள் பிதாவே ஆகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று வேதவசனம் சொல். ஞானஸ்தானம் ஒருத்தி எடுத்துட்டா டோட்டல் சேஞ்சிங் அங்க ஆகும். அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கப்பட்டது எதனால்? அவர்களை பார்த்தாலே தெரியும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் பூ வைக்கிறது, கொலுசு போடுறது, பொட்டு வைக்கிறது, இப்படிப்பட்ட அசுத்தங்களை விட்டு மாறுங்கள். இது உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விடாது. நான் இன்றைக்கு சொல்லுவேன், நீங்க சலங்க போட்டுக்கிட்டு சல்லு 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 சல்லுன்னு யாரு வருவா? ஏசப்பா வருவாரா சல்லுன்னு? கேக்குறேன். மல்லிகை பூ வச்சு கம்மான்னு மனத்துக்கிட்டு ஆண்டவர் வருவாரா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா? கேக்குறேன். பைபிள்ல யார தெரியுமா சலங்க போட்டுட்டு திரியறவள்னு சொல்லப்பட்டு? விபச்சாரியா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல கேர்ஃபுல்லா இருந்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 32 முதல் வாசிக்கிறேன். 32. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான்.
அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, காயங்கள்னா என்ன காயங்கள் தெரியுமா? பாவத்தினால நம்ம சரீரம் முழுவதும் காயப்பட்டு இருக்கு பாத்துக்கோங்க. இரத்த கரைகள் நிறைந்திருக்குது நம்ம சரீரங்கள், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இரத்த காயத்தினால பாவம் பாவம் செஞ்சு 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 நம்ம தேவனோடு உள்ள தேவனுக்கும் நமக்கும் தொடர்பில்லாதபடிக்கு அவ்வளவு காயங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்திருக்கு. என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய காயங்கள், நம்முடைய பாவ கிரியைகள், பாவத்தின் காயங்கள் கழுவப்பட்டு அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒருவர் உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார்கள் என்றால் பரிசோதியுங்கள், பரிசோதியுங்கள். அவர்கள் அந்த ஆத்துமா பாவத்திலிருந்து வெளியே வருதா, பாவ மன்னிப்புக்கென்றுதான் ஞானஸ்தானம் எடுக்குதா, இல்ல நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு சுகபோகமா வாழ்வேன் என்று சொல்லி நான் என்ன சொல்றேன், தேவனுக்கு பயப்படுகிறதே கிடையாது. அநேகரை பார்த்துட்டேன், கிறிஸ்தவம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. அதனால சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் எழும்பி இன்னும் சத்தியத்தை பகிரங்கமாய் சொல்லுங்கள். எதிர்க்கிறவன் எதிர்த்து இருக்கட்டும், நாம சத்தியத்தை சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் இதற்குரிய பலனை நமக்கு கொடுப்பார். முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக நம்மளுடைய பாவ காயங்கள் கழுவப்படணும், பாவத்துக்கு சாகணும், நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 18, உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அங்க காயங்களை கழுவி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இங்க கண்களிலிருந்து மீன் செதில்கள், கண்களின் இச்சைகள் நிச்சயமா நம்மள்ட்ட இருந்து அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே கண்களின் இச்சைகள் மாறணும், ஜீவனத்தின் பெருமை மாறணும், மாமிசத்தின் நிச்சயம் மாறணும், பெருமை மாறணும், கோபம் மாறணும். எல்லாமே அந்த ஞானஸ்தானத்தோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் இந்த நாட்கள் விரும்புகிறார். தேவனுடைய ஜனங்களே, மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் அல்ல 19வது வசனம். இந்த நாட்கள் அநேகருக்கு ஞானஸ்தானத்தை பத்தி பல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னன்னா, மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டுமா. என்ன ஆக்கணுமா? அந்த 12 அப்போஸ்தலர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி, விசுவாசிகளாக்கி இல்ல, சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இன்றைக்கு சொல்வேன், இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று 12 அப்போஸ்தலர்களுக்கு தேவன் உபதேசித்தார். அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த நாட்கள் யார் யார் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களோ, அவர்களுக்குள்ளாக இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மரித்து பாவத்துக்கு மறிச்சு போயிருங்க. ஞானஸ்தானம் பெற்று எழுந்ததுக்கு பிறகு நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, சிகரெட் அடியா இருக்கலாம், பீடியா இருக்கலாம், போதை பொருட்களா இருக்கலாம், மற்றவங்களை இச்சையா பார்க்கிற காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா வப்பாட்டி வச்சிருக்கிற காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா எந்த காரியமா இருந்தாலும் அதற்கு மறித்துட்டு வெளியே வாங்க. மறிக்கலைன்னா நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. எனக்கு இந்த பாவத்தை விட்டு விடுதலை பெற முடியலன்னா நீங்க எப்ப ஆண்டவர் பாதத்துல உபவாசம் இருந்து அழுது கெஞ்சி கூத்தாடி அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்களோ அதுக்கு பிறகு நீங்க ஞானஸ்தானம் எடுங்க. அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்து தேவனை துக்கப்படுத்தி விடாதீர்கள். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடுவாங்க. அதெல்லாம் பெரிய பாவம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லி பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை பெற வச்சுதான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணுமே தள்ளி சும்மா ஞானஸ்தானம் கொடுத்து விடாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லும். முதலாவது கண்களில் இருக்கிற செதில்கள் பவுலுக்கு விழுந்துச்சு. பவுலுக்கு கண்கள் இருக்கிற செதில்கள் விழுந்ததுக்கு பிறகு அனனியா போய் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இந்த நாட்கள் கண்களிலிருந்து செதில்கள் விழாதவர்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம். கண்களின் நிச்சயிலே இருப்பாங்க, வேற பெண்கள் தொடர்பு, ஆண்கள் தொடர்பு, தவறான தொடர்புகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இதெல்லாமே தேவனுக்கு புறம்பான காரியம், இப்படி செய்யக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ஓகே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
அதுல நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு நம்மள்ட்ட இருக்கக்கூடாத பாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், அவைகள்லாம் மாம்சத்தின் கிரியை. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது அதுக்கெல்லாம் செத்துருங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அதுக்கு அடுத்து வருது பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த பாவம் எவள்கிட்டெல்லாம் இருக்குதோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வரமாட்டான் அப்படின்னு வேதவசனம் ஸ்ட்ராங்கா சொல்லுது. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அதனால இந்த பாவத்தோட இருக்கிறவனை நீ முக்கி விட்டாலும் அவன் மறுபடியும் இந்த பாவத்தை தான் செய்வான். அதனால அவன் அந்த பாவத்திலிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு நான் முழுமையா என்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு நாம கிட்ட இருக்க வேண்டிய காரியம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது ஒருவன் இயேசுவின் பிள்ளையாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பாவத்துக்கு மரித்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். 2வது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். 3வது அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்மளால முடியாம இருந்தாலும் தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் நம்மளை அவருக்கு ஜீவ பலியாய் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பார்த்து கொள்வார். அப்படி சொல்லிட்டா, முதலாவது பாவத்துக்கு மரித்து ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தம், பரலோகம். இது இருந்தா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியுமே தள்ளி. நீ என்ன காணிக்கை கொடுத்தாலும், நீ என்ன ஏழைகளுக்கு நற்கிரியைகள் செய்தாலும், நீ எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அது உன்னை பரலோகம் கொண்டு போகாது. எதெல்லாம் மாமிசத்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 16 தானே 19 கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த மாம்சத்தின் கிரியைகள் உன்னிடத்துல இருக்காமானால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் போ. நீ நினைக்கிற கோபம் கூட படக்கூடாதா? கோபம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாதான் சொல்லப்பட்டிருக்குது. சண்டை கொண்டு போவாதான். பைப்பு மூட்டு சண்டை, வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டானா உன்னால பொறுக்க முடியல, நீ பரலோகம் போக மாட்ட. கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு பொய் சொல்லாது. இன்னைக்கு எல்லாரும் முரண்பாடா உபதேசிக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நம்மளை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போடுமா, நரகத்துக்கு கொண்டு போடுமாங்கிறது இந்த வார்த்தை தீர்மானிக்கும். அதனால கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி என்னென்ன கிரியைகள் உங்கள்கிட்ட இருக்கிறதோ இப்பொழுதே மாற்றி விடுங்கள். மாற்றி விட்டு இன்னைக்கு சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுங்க. நாலுல எச்சரிப்பா சொல்லி கொண்டிருக்கிறேன். 4ல சீக்கிரமா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்கிற. எந்த போற சபைகள்ல நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ ஆவிக்குரிய சபைகளை பார்த்து போங்க. சத்தியத்தை போதிக்கிற சபைகளை பார்த்து போங்க. கள்ள கூட்டங்கள் நிறைய எழும்பி விட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த ஆவிக்குரிய சபைகள்ல போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்குபடி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்பு, கடைசி தவணை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனம் திரும்புவீர்களாக, அது யாராக இருந்தாலும், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும், இஸ்லாமியர்களா இருந்தாலும், எந்த பிற மதத்தினர் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்புவீர்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருகிறார். அவர் வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார்.
மனம் திரும்புங்கள், நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்றால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தெழும்புங்கள், கர்த்தராகிய தேவன் வருகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. பாவம் இடத்தில் வராதப்பா, நீங்க அவ்வளவு பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்கள் பரிசுத்தமாய் மாறட்டும். துணிகர பாவங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நிர்விசாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கபடுகள் மாறட்டும், பொய்கள் மாறட்டும். கபடு நாவை நீங்கள் அறுத்து போடுவீர் சுவாமி. அப்படிப்பட்ட கபடுகள் மாறட்டும், பொய் தீர்க்க தரிசனங்கள் மாறட்டும், பொய் உபதேசங்கள் மாறட்டும் எங்கள் தேசத்தை விட்டு ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விபச்சாரங்கள் மாறட்டும், வேசித்தனங்கள் மாறட்டும், கொலைகள் கொள்ளைகள் விக்கிரக ஆராதனைகள் மாறட்டும் சுவாமி. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும் அப்பா. எல்லா ஜனங்களையும் நீர் தொடுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மானம் திரும்புவார்களாக சுவாமி. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பின் பாதையில ஒவ்வொரு மக்களை வழிநடத்துங்க சுவாமி. முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை ரட்சிங்கப்பா. கீழ்ப்படியாமல் இருதய கடினமுள்ள ஜனங்களை நெருப்பில் தொட்டு சுகப்படுத்துவீராக சுவாமி. ஒவ்வொரு ஆத்துமாக்களை ரட்சிங்க. நீர் வரப்போகிறீர். உங்களுடைய வருகை கீழே ஆயத்தப்பட என் பரலோக தகப்பன் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வாதம் பலப்படுத்தும். துதி கன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.